வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ vlogger. MKLR எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா BBGயோட ரைடிங் கியர்ஸ் பற்றி தான் அந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 3 ரைடிங் ஜாக்கெட்டு, 2 விதமான ரைடிங் பூட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுலேருந்து போகலாம்? ரைடிங் ஜாக்கெட்லேருந்தே போகலாம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருக்கு, என்ன ஆகிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா BBGயில் Xplore ரைடிங் ஜாக்கெட்டு. ஸோ எல்லா இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான், பட் சில டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். நான் டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கெட்டோட ஓவரால் வியூ வந்து பார்ப்போம். ஸோ வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷ்ஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் எல்லாமே மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது. ஆரஞ்சு கலருக்கு பதிலாக நியான் இருக்குது. என்ன கலர்னாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் ட்ராவல்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் நிறையவே இருக்குது இந்த ரைடிங் ஜாக்கெட்டில். அண்ட் அது போக இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பட்டன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 பட்டன் சிஸ்டமும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சில பேருக்கு லூஸாக இருக்கும், சில பேருக்கு வந்து டைட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டன் சிஸ்டம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கையோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல்க்ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெல்க்ரோலையும் பார்த்தீங்கன்னா BBG அப்படின்னு சொல்லி அவங்க லோகோ வந்து இருக்குது. அண்ட் வேற எங்கெல்லாம் ஸ்ட்ராப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா சிவப்பு கலரில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஃபிட்டாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெய்னி ஜாக்கெட்டோட பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி இந்த பிராண்டோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிங் பிரதர்ஹுட்னு சொல்லி இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்காக தான் வந்து கொடுத்துட்றாங்க. அப்படியே இப்போ நம்ம ரைடிங் ஜாக்கெட் உள்ளே வந்து போவோம். செம ஹைட்டாக இருக்குது, தூக்கவே வந்து முடியல. ஸோ ரைடிங் ஜாக்கெட்டுக்கு உள்ளே வந்து போகலாம். ஸோ உள்ளே வந்து போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெர்மல் லைனர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தெர்மல் லைனர் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜிப் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்றாங்க. அது மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த தெர்மல் லைனர் வந்து நம்ம ஃபுல் பாடிக்குமே வந்து வரும், கை வரைக்கும் வந்து வரும். அண்ட் அதுக்கடுத்து உள்ளே வந்து ஸ்டோரேஜ் மெட்டீரியல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஜிப் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பவுச்சு. நம்ம ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தெரியுதா? ஸோ ஹெட்ஃபோன் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை உள்ள வச்சு நம்ம பாட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணி போகலாம். ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் எங்கெங்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரில் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் பின்னாடி வந்து இருக்கும் முதுகுக்கு. அண்ட் செஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க, நம்ம வேணால் தனியாக வந்து வாங்கிக்கலாம். அது வந்து 1000 rupees வந்து வரும், 2 செஸ்டையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா ப்ரொடெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா level 2 ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ரூஃப் தான் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த எக்ஸ்ப்ளோரர்னு அவங்க பிராண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து ஒரு ஜிப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த ஜிப்பை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து எடுத்தோம்னா ஆரஞ்சு ஒரு ரெயின் ப்ரூஃப் வந்து வந்துடும். ஸோ ரெயின் கவர்னு சொல்லுவாங்களா, ஸோ அதை போட்டுட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து ஃபுல்லாகவே ரெயின் ப்ரூஃபுக்கு வந்து வைக்கலாம். செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க ரைடிங் ஜாக்கெட், தூக்கவே முடியல. இன்னும் 2 ஜாக்கெட் வேறு இருக்குது. அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிடுவோம் நம்ம வந்து உங்களுக்காக. நான் எல்லா வீடியோமே வந்து பண்ணிடுவேங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னடா வெள்ளை கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, பிளட் குரூப் எல்லாமே வந்து போட்டு வச்சிடணும். ஸோ போட்டு ஒரு ஜிப் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சிடணும். சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். இல்லை உங்கள் பிளட் வந்து ரொம்ப தேவைப்படுதுன்னா உங்கள் பிளட் குரூப் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரர் பற்றி எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம இப்போ லடாக் சீரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரைடிங் ஜாக்கெட் மாடலை வந்து எதுக்கு மேக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லடாக்கு வந்து நிறைய பேர் வந்து டூரிங் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரைடிங் ஜாக்கெட் வந்து கொடுக்கணும்னால தான் இந்த சீரிஸ் வந்து அவங்க மேக் பண்ணாங்க. இதோட சீரிஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் சீரிஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாதிரி ரொம்ப டிசைன்ஸ்லாம் வந்து இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிங் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உள்ளே இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து சேம் தான். நான் அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, ஸோ எல்லாமே இந்த சேம் தான். இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ரொடெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மெட்டலில் வந்து இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏர் வென்ட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ காற்று வந்து உள்ளே நல்லா உங்களுக்கு இன்டேக் ஆகும். ஸோ 2 ஷோல்டருமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரைடிங் ஜாக்கெட்டோட பின்னாடி போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஏற்கனவே ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு 2 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு மட்டுமே 2 ப்ரொடெக்ஷன் வந்து வரும். அண்ட் அதுக்கடுத்து இந்த நெக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 2 ரைடிங் ஜாக்கெட்டுமே வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கிற எல்லா
ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாக்கெட்லேயும் மற்றெல்லாம் இருக்க ஜாக்கெட்லேயும் சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா ஷோல்டரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கிராஃபிக்ஸ் வந்து இருக்காது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து உங்களுக்கு வந்து லெதர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து விரிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் எலாஸ்டிக். ஸோ சேம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஜாக்கெட்லேயுமே வந்து இருக்குது அந்த இது. ஸோ இப்போ வந்து இதை பற்றி பார்த்தாச்சா, இப்போ அடுத்த மாடல் லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் வந்து பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தோன்னா Voyager அப்படின்னு சொல்லி ஒரு மாடல்லாம். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே இப்போ எடுத்துகிட்டு வரேன். என்னடா ஃப்ரேமில் ஆளக்கானலாம் நினைக்காங்க, செம வெயிட்டாக வந்து இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்தாச்சா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Voyagerன்னு அப்படி இருக்க மாடலு. ஸோ இதில் இருக்க என்னென்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் அந்த நியான் கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே ஃப்ரண்ட்டில் மெஷ் வந்து இருக்குது. உள்ளே இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே சேம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து ப்ரொடெக்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்பாக ஒவ்வொரு லேயராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது, இங்கே ஃபுல்லாக கிரேல வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நியான் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ரைடிங் ஜாக்கெட் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு 3 ரைடிங் ஜாக்கெட்டையும் பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பட்டன் சிஸ்டம் லாக் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம இடுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வச்சு வெல்க்ரோ கொடுத்துருவாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் வெளியே வந்து ஸ்டோரேஜ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2 சைடில் இப்படி ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். அண்ட் உள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்கெட் இருக்கும். அண்ட் 2 ஸ்டோரேஜ் மெட்டீரியலுமே வந்து இருக்கும். நம்மளுக்கு பென்னு பவுச் ஏதாவது வைக்கிறதுக்கு. பென்னு பவுச்லாம் எங்கடா ரைடிங்கன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, சில இது மார்க் பண்ணுறதுக்காக. பவுச்சுனா நான் என்னது பர்ஸாக தான் சொல்ல வந்தேன். பவுச்சுன்னு அந்த வாயில் வருது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பவுச்சுமே வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் உங்களை வந்து ஃபஸ்ட்டே வந்து காமிச்சிட்டேன். அண்ட் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே level 2 ப்ரொடெக்டர்ஸ் தான். இந்த 3 ரைடிங் ஜாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ரைடிங் பூட்ஸை பற்றி வந்து பார்க்கலாம். எம்மாடி இதுவுமே பயங்கர வெயிட்டாக தாங்க இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா BBGயோட ஃபுல் போட்டு. இதோட ப்ரைஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதோட ஓவரால் வியூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொடெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து மெட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெதர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கியர் வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கால் நடக்கும் போது இந்த இடம் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகணும், அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து ப்ரொடெக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் அண்ட் லெதர் மெட்டீரியல் அண்ட் ரப்பர் மெட்டீரியல் வந்து சேஃப்டி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்க்ரோ வந்து இருக்குது. ஸோ இதை வந்து வெல்க்ரோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது லேயர் ஜிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிப்பு. ஸோ இந்த ஜிப்பை வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து இன்னொரு லெதர் மெட்டீரியல் வந்து இருக்கும். ஏன்னா ஜிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு இதே இதில் தான் இருக்கும். ஸோ காலை வந்து உள்ளே விட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து எல்லா ஷூலையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ப்ரொடெக்ஷன் தான். அப்படியே பின்னாடி இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கால் வந்து லைட்டாக மடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் வெண்ட்டுமே வந்து இருக்குது உங்களுக்கு. அண்ட் கீழே இருக்க கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கிரிப்லேயும் வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இதோட ரிவ்யூ வந்து இப்போ பண்ணுறேன். இல்லைனா நான் இந்த ரிவ்யூ வந்து பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு ரிவ்யூ கிடச்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் இப்போ இதோட ரிவ்யூ வந்து பண்ணுறேன். இந்த ரைடிங் பூட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காலுக்கு ஃபுல்லாக வந்து சேஃப்டி வந்து கொடுத்துரும். அண்ட் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றே இல்லை. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ரெட் கலரில் இருக்குது, அது கூட ரிஃப்ளெக்ட் பண்ணுமான்னு வந்து தெரில. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு அப்படின்னு என்னோட சைட்லேருந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பூட்டு. நம்ம அப்படியே ஹாஃப் பூட்டுக்கு வந்து போகலாம். ஸோ ஹாஃப் பூட்டும் பார்த்தீங்கன்னா எங்களோட கடையில் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதோட 4வது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்பவே வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மெட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், சவுண்டு கேட்குங்களா? விரல் வந்து வலிக்குது ரொம்பவே. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் நம்ம கீழே விழும் போது எங்கெல்லாம் அடிப்படுமோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சைடில் எல்லாமே ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. காலை வந்து இப்படி நம்ம மூவ் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி வெல்க்ரோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜிப்பு வந்து வரும். ஸோ அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாடி வெயிட் பண்ணுங்கப்பா, இதோட 15 நிமிஷம் மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், பேச முடியல என்னால். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு லெதர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கால் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே உள்ளே போகும். ஹாஃப் பூட் வாங்கலாமா ஃபுல் பூட் வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கிங்கன்னா
நீங்கள் ரைடிங் பேண்ட் இல்லைனா வந்து நீ கார்டு வந்து போடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாஃப் பூட் வந்து வாங்கிக்கோங்க, இல்லைனா ஃபுல் பூட்டே வந்து வாங்கிக்கோங்க. ரைடிங் ஜாக்கெட்டை பற்றி சொல்லிட்டேன் அண்ட் ரைடிங் பூட்ஸை பற்றி சொல்லிட்டேன். ரைடிங் பேண்ட்ஸ் அண்ட் ரைடிங் க்ளவுஸ் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் வந்து வரல. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஸ்டாக் வருது. அதுக்கடுத்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா பிபிஜிலேருந்து வர எக்ஸ்ப்ளோரர் ஜாக்கெட்டு, லடாக் சீரிஸ் அண்ட் வயாஜர் சீரிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபுல் போட்டு ஹாஃப் போட் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்லாம் இந்த டைமில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இருக்குது. A1 பேஜில் ஷாப்போட ஃபோட்டோஸ் இந்த சைட் போட்டு விடுறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா, ப்ரைஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் செக் பண்ணுங்கள். எல்லாமே கேப்ஷனில் வந்து ப்ரைஸ் வந்து இருக்கும். அண்ட் அது போக நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக ஃபோன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு டிஸ்லைக் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க. நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிருங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன்னா மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.